சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாப்பூர் கற்பகாம்பாள் உடனுரை சமேத ஸ்ரீ கபாலீஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் இன்று காலை வெகு விமரிசையாக நடைபெற்றது. 12 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற கும்பாபிஷேகத்தை ஒட்டி தமிழகத்தின் முக்கிய கோவில்களில் இருந்து வரவழைக்கப்பட்ட 100க்கும் மேற்பட்ட சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கபாலீஸ்வரருக்கு கற்பகாம்பாளும் யாக பூஜைகள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து விமானங்கள், ராஜகோபுரங்கள், விநாயகர், கபாலீஸ்வரர், கற்பகாம்பாள், சிங்காரவேலர் மற்றும் பரிவாரங்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. கும்பத்தில் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டதை தொடர்ந்து கும்பத்திற்கு தீப ஆராதனை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். கும்பாபிஷேக விழாவை ஒட்டி 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்க. அதாவது எப்பயுமே 6 காலம் தான் இருக்கும். இந்த வருஷம் 12 கால பூஜை நடந்ததுங்க. ரொம்ப யாகசாலையெல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணியிருந்ததுங்க இந்த தடவை. சொர்க்கத்தில் இருந்த மாதிரி இருந்தது. இன்னைக்கு அவ்வளோ நல்லா இருந்தது. நல்லா நடத்தியிருக்காங்க. கற்பகாம்பாள் ரொம்ப சிறப்பாக நடத்தினாங்க. ரொம்ப எல்லாரும் காண கண்கோடி வேணும். எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். ரொம்ப திருப்தியாக நிறைவாக எல்லாருமே பார்த்தோம். ரொம்ப சந்தோஷம். சின்ன குழந்தையிலேருந்து வரேன். சிவன் ரொம்ப சக்தி வாய்ந்தவர். கபாலீஸ்வரர் நினைச்சதை கை கூடி கொடுப்பாரு. திருச்சிற்றம்பலம்.